அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் தி 17th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவர்களில் இந்தியாவின் 17வது துணை ஜனாதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். சரிங்களா? தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ் ராதாகிருஷ்ணன் 1952ல இருந்து 1962 வரைக்கும் வைஸ் பிரசிடென்டா இருந்திருப்பாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர் வெங்கட்ராமன் 7வது வைஸ் பிரசிடென்டா இருந்திருப்பாரு 1984 to 87. அடுத்ததா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 17வது வைஸ் பிரசிடென்டா நம்மளுடைய சிபி ராதாகிருஷ்ணன் வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது, தமிழ்நாடு became the first state to launch Marine Resources Foundation அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கடல் வள அறக்கட்டளையை தொடங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. கரெக்ட் தான். சோ அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, protect and restore marine biodiversity. அதுதான் உங்களோட அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடு கடல்வள அறக்கட்டளை அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாப்பதன் மூலமும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை மறுவாழ்வு செய்வதன் மூலமும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை விரிவுபடுத்துவதன் மூலமும் கடல் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்து மீட்டெடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ பாதுகாக்கறாங்க. எக்கோசிஸ்டம்ஸ், கோரல் ரீஃப் இந்த மாதிரியான எக்கோசிஸ்டம் வந்து ரீஹாபிலிட்டேட் பண்றாங்க. ப்ரொடெக்டட் ஏரியாஸ் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இதன் மூலியமா என்ன பண்றாங்க? நம்மளுடைய மெரைன் பயோடைவர்சிட்டியை ரீஸ்டோர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்றாங்க. சரியா? சோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு மலேரியா வேக்சின் இஸ் நேம்ட் அஸ் அட்ஃபால்சி வேக்ஸ். பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் அப்படிங்கிற அந்த உயிரினம்க்கு எதிராக வந்து இது ஆக்ட் ஆகும். சரிங்களா? சோ பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம்க்கு எதிராக ஆக்ட் ஆகக்கூடியதுதான் இந்த மலேரியா வேக்சின். அடுத்தது, த ஃபர்ஸ்ட் டிஎன் ரைசிங் சமிட் எங்க நடந்துச்சு அப்படின்னா தூத்துக்குடியில நடந்திருக்கும். 2வது சமிட் எங்க நடக்க போகுதுன்னா ஒசூர்ல நடக்க போகுது. சோ இது வந்து ஒரு ரீஜனல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராந்திய அளவுல முதலீடுகளை ஈர்ப்பதற்கான மாநாடுகள் தான் இந்த டிஎன் ரைசிங் சமிட். சரியா? முக்கியமான விஷயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, எக்ஸ்பேண்ட் உல்லாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது வந்து 15+ அடல்ட் லிட்ரஸி ப்ரோக்ராம், 15 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கறதா கரெக்ட் ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க இதெல்லாம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங், இந்த 15 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு லைஃப் லாங் லேர்னிங் இருந்துட்டே இருக்கணும். ஓகேவா? அது ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.